அழகுறே ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்களாம் ரொம்ப பிஸிப்பா. கல்யாண மாப்பிள்ள நீ அடிக்கடி வெளியில சுத்தாம பொட்டு போல வீட்லயே இரு, உடம்பு கருத்து போயிருப்பா. உள்ள போ. இல்லாட்டி மட்டும் அப்படியே அவரு கமல்ஹாசன் கலரு வெளியே சுத்தலைனாலும் கருத்து தான் போவோம். சரி சரி தங்கச்சி தானே சொல்லுச்சு, இதுக்கு போய் கோவப்படலாமா? என்ன மாப்ள, ஏன் எங்களை ஒரு மாதிரி பாக்குற? ஏன் நான் ஏன் அப்படி பாக்குறேன்னு உங்களுக்கு தெரியாதா? யாராவே பாக்குற பார்வைக்காம காரணம் சொல்லிட்டு இருக்க முடியும்? இங்க பாருங்கடா, ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லது. நானா கண்டுபிடிச்சேன்னு வைங்க, தூக்கி போட்டு மிதிக்க போறேன். பரவாயில்லையா? என்ன மாப்ள சொல்ற? எங்களை என்ன உண்மையை சொல்ற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சமீப காலமா என் கூட சேர்ந்து சுத்துறதை விட நீங்க 2 பேரும் எங்க அப்பா கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா, பென்னி மாமா, செம்பிளிஸ்தப்பா, என் தங்கச்சி கூட சேர்ந்து கூட்டணி போட்டு ஏதோ வட்டமேசா மாநாடுலாம் நடத்திட்டு இருக்கீங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேய், எனக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அது என்னன்ற உண்மையை மரியாதையா என்கிட்ட சொல்லிருங்க. என்னடா நீ உனத்திலே என்ன நடக்க போகுது? நாளைக்கு சாயங்காலம் கல்யாணம் நடக்க போகுது. ஏன் அது உனக்கு தெரியாதாக்க? சிரிச்சு சமாளிக்காதீங்க மக்களே, சீரியஸா பேசுங்க. டேய், நாங்களும் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, ஏதோ அப்பா எங்களையும் மதிச்சு இந்த ஒட்டுமொத்த கல்யாணத்தையும் சீரும் சிறப்புமா எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நீ என்ன அசிங்கப்படுத்துற? எங்க 2 பேரும் விழா கமிட்டி யாரை நியமிச்சு இருக்கிற எல்லா வேலையும் நீங்க தான் பார்த்தோம்னு சொல்லியிருக்காங்க, தெரியுமில? இங்கே ஐம்பது பேர் பொறுப்பு எங்களுக்கு கொடுக்குறப்ப நாங்க அதை பொறுப்படுத்து பண்ண வேணாமா? அப்போ நீங்க 2 பேரும் உண்மையை சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? டேய், உன் மேல சத்தியமா சொல்றேன்டா மாப்ள, இதான்டா உண்மை. ஏன் அந்த சத்தியத்தை உங்க மேல பண்ண மாட்டீங்களா? பண்ணாதான் கிழிஞ்சு போயிரும்ல. நடத்துங்கடா. எல்லாருமா சேர்ந்து என்னமோ நடத்துற மாதிரியே தெரியுது. நல்லா நடத்துங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இந்த கல்யாணம் சீரு சிறப்புமா நடக்கும்னு எல்லாரும் கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. பாத்தியா, கவுளி கூட கத்துது. அட நீ வேற, சாயங்காலம் இன்னும் என்னடா நம்ம ஜோடியா காணா அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ்க்காக அது கத்திக்கிட்டு இருக்கு. அதை போய் சிங் பண்ணி பேசிட்டு இருக்கேன் பாரு. இங்க மாப்பிள்ள தைரியமாடுறா, நம்ம குடும்பம் அவமானத்துக்குள்ளாகிற மாதிரி எதுவுமே நடக்காது. இங்க எல்லாம் தரமா நடக்கும், நல்லபடியா நடக்கும். பாத்தியல கவுளி நல்லா சொன்ன சொல்லுது. டேய், நீ தானடா ரொமான்ஸ் கத்துதுன்னு சொல்லி சொன்ன. ஏய், இப்ப கத்து நல்ல சகனத்துக்காகயா உங்களை? ஐயோ, டேய் அண்ணி, எதுக்கு கையை நீட்டுங்க சொல்றேன். தேங்க்யூ சோ மச் அண்ணி, ரொம்ப நன்றி. உங்களை பார்த்து நான் மனசார உங்ககிட்ட தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு இப்பதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. மிக்க நன்றி. எதுக்கு நன்றி? வேற எதுக்கு? இந்த கல்யாணத்துலயும் சரி, நடக்க போற எல்லா ஃபங்க்ஷன்லயும் சரி, நீங்க கலந்துக்கிறேன்னு சொல்லி சம்மதிச்சீங்கல்ல, அதுக்கு தான் என்னோட நன்றிகள். சரிங்க அண்ணி, நான் ஒண்ணு கேட்டா நீங்க சொல்லுவீங்களா? என்னது? அது ஒண்ணும் இல்ல, உங்க போன் நம்பர் வேணும், கிடைக்குமா? போன் நம்பரா? ஆமா, நாளை பின்ன நீங்க வெளியே இருக்கும் போதோ இல்ல நான் வெளியே இருக்கும் போதோ உங்ககிட்ட பேசணும்னா நம்ம எப்படி பேசிக்கிறது? போன் நம்பர் இருந்தா தானே பேச முடியும். எனக்கு உங்க போன் நம்பரை சொல்லுவீங்களா? தரக்கூடாதுன்னு இருந்தா வேண்டாம். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப சொல்லுங்க. அண்ணி, நான் உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுக்கறேன். அடிக்குது அண்ணி. இதான் என்னோட போன் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. என்னென்ன சேவ் பண்ணுவீங்க? வாயாடின்னு சேவ் பண்ணிக்கவா? அடடடே, பாருங்களேன், நீங்க தேனன் சேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் இம்பட்டு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன்.
ஆனா எனக்கு செல்லமா ஒரு பேர் வைக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க, சான்ஸே இல்ல அண்ணி. நீங்க என் நம்பரை வாயாடினே சேவ் பண்ணிக்கோங்க, எனக்கு சந்தோஷம் தான். பாரு, எங்க அன்னைக்கு சிரிக்க கூட தெரியுமா? லேசா உதட்டோரமா சிரிக்கிறப்பவே எம்பிட்டு அழகா இருக்கீங்க. இத பாரு, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், சும்மா தேவையில்லாம எனக்கு இந்த ஐஸ் எல்லாம் வைக்காத. உங்களுக்கு ஐஸ் வச்சு எனக்கு என்ன நீ ஆக போகுது? நான் என் மனசுல தோன்றத சொல்றேன், அம்பிட்டுதான். சரி சரி, கை நீட்டுங்க. அதான் கையை நீட்டுன, நீயும் கை கொடுத்துட்டல, அப்புறம் என்ன? இது வேற விஷயத்துக்கு. கை நீட்டுங்க. அப்படி என்ன விஷயம்? கைய நீட்டுங்க சொல்றேன். ம், தந்தடான் மர்தானி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அட, நாளைக்கு விசேஷத்தை வச்சுக்கிட்டு எனக்கு மருதாணி வைக்க வேண்டாமா? கைய நீட்டுங்க, வாங்க நான் வச்சு விடுறேன். வேணாம் வாங்க நீ. அட வாங்க. வாங்க நீ. சொன்னா இங்க கேளு. உட்காருங்க. கை நீட்டுங்க. நீட்டுங்க. ஐயோ, சரியா வர மாட்டேங்குதே. அது ஒண்ணும் இல்ல நீ, ரொம்ப நாள் போடாம டச் விட்டு போச்சா, அதான் சரியா வர மாட்டேங்குது. இருங்க, நான் அழிச்சிட்டு மறுபடியும் போடுறேன். ஐயோ, ஒரே ஃப்ளோல வர மாட்டேங்குதே. எதுக்குதான் நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன்.